ஒழுங்கீன நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 29 அந்நிய நாட்டு பிரஜைகளை ஜொஹூர் குடிநுழைவுத்துறையினர் கைது செய்தனர். நேற்று ஜொஹூர் பாரு மாநகரில் வர்த்தக வளாகங்கள், ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் ஆகியவற்றில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் இவர்கள் பிடிபட்டனர். பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் காலை 11 மணி முதல் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஜொஹூர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்து முகமது ரூஸ்டி முகமது டாரோஸ் தெரிவித்தார். வாடிக்கையாளர் ஒருவருக்கு 260 ரிங்கிட் சேவை கட்டணமாக விதித்து பாலியல் நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். 22க்கும் 52க்கும் இடைப்பட்ட வயதுடைய 29 பேரும் 1963ஆம் ஆண்டு குடிநுழைவு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.